இன்றைய இறை சிந்தனை. ஆண்டவர் உன் களஞ்சியங்களின் மேலும் நீ கை வைக்கும் எல்லாவற்றின் மேலும் ஆசீர்வாதத்தை அனுப்புவார். இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 8. அன்பர்களே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை இறைவன் தருகின்றார் பாருங்கள். நாம் கை வைக்கும் எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனிக்கின்றார். நாம் செய்யும் உழைப்பு, முயற்சி, வேலை, சேவை, குடும்ப பொறுப்பு இவைகளில் அவர் தமது ஆசீர்வாதத்தை தர விரும்புகின்றார். பல நேரங்களில் நாம் கடினமாக உழைக்கின்றோம், ஆனால் பலன் தாமதமாகலாம். சில சமயங்களில் தோல்வி வரலாம், சில நேரங்களில் மனச்சோர்வு வரலாம். ஆனால் இந்த இறைவசனம் நமக்கு சொல்வது, நீங்கள் தனியாக உழைப்பதில்லை. நீங்கள் உழைக்கும் போது இறைவனுடைய கை உங்களோடு இணைந்திருக்கின்றது. நீங்கள் விதைக்கும் விதையில் அவர் ஆசீர்வாதத்தை தருகின்றார். நீங்கள் தொடங்கும் பணியில் அவருடைய கிருபை இருக்கின்றது. நீங்கள் செய்யும் நேர்மையான உழைப்பில் அவர் பலனை தருகின்றார். இன்று நீங்கள் செய்யும் சிறிய காரியத்தையும் அற்பமாக எண்ணாதீர்கள். அவற்றை அன்புடன் செய்யுங்கள், ஜெபத்தோடு செய்யுங்கள், நம்பிக்கையோடு செய்யுங்கள். ஏனெனில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தால் சிறிய காரியம் பெரிதாகும், குறைவுள்ளது நிறைவுள்ளதாகும், முயற்சி வெற்றியை தரும் என்பதை நம்புங்கள். சிந்திப்போம். இன்று நான் செய்யும் காரியங்களை ஆண்டவரிடம் ஒப்படைக்கின்றேனா? என் உழைப்பில் ஆசீர்வாதம் வேண்டி ஜெபிக்கின்றேனா? தோல்வி வந்தாலும் நம்பிக்கையுடன் தொடர்கின்றேனா என்று. ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமது ஆசீர்வாதத்துக்காக நன்றி. எங்கள் கைகளின் உழைப்பை நீர் ஆசீர்வதிக்க உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களிலும் உமது கிருபை நிறையட்டும். எங்கள் குடும்பம், வேலை, சேவை அனைத்திலும் உமது சமாதானம் நிலைத்திருக்கட்டும். எங்கள் முயற்சிகள் வெற்றியை தர எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.